ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெக்டானல்ட்ஸ் வந்திருக்கோம். மெக்டானல்ட்ஸ்குள்ளே வந்து கிட்ஸ் அலவுட் இல்லை. அதனால் இப்போ நான் மட்டும்தான் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு வரணும். டேக்அவே மாதிரி வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குது, இங்கே க்ரௌடாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம் வர வரைக்கும். பார்சல் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிடுவோம் வாங்க. 5:30 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புனோம். 6:53க்கு வந்துட்டோம். 8 மணிக்கு லாக்டவுனு, 7 மணிக்கே நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்த உடனே முதல் நாம் செய்ய வேண்டிய வேலைகள், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும். அதை வந்து குறைஞ்சது ஒரு 30 செகண்ட் நல்லா ரப் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளை வந்து அந்த ஜெம்ஸ்ட்டு வந்து காப்பாற்றும். அதுக்கப்புறம் மாஸ்கை வந்து கழட்டும் போது இப்படி கழட்டணும். தேய்ன்னு தேய்க்காமல் இப்படி நீட்டாக கழட்டி டிஸ்போஸ் பண்ணிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து சிக்கன் பர்கர், சிக்கன் டபுள் சீஸ் பர்கர் அதுவும் வாங்கியிருக்கோம். ஓகே, டபுள் சீஸ் பர்கர்னால் 2 சீஸ் ஸ்லைஸ் வச்சுருப்பாங்க பேட்டியோட. ஸோ இதுவும் பார்த்தா தெரியும், டபுள் சீஸ் இருக்கும். கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்கிற ஸ்பைசி சிக்கன் அது ஒரு 3 பீஸ் இருக்குது. இந்த சிக்கன் மெக்நகட்ஸ் வந்து பாப்பாக்காக வாங்கினோம். பாப்பா வந்து கொஞ்சம் போன்லெஸ்ஸாக நகட்ஸ் மாதிரி இருக்க டைப் வந்து சாப்பிடுவோப்பில், அதனால் வந்து அது வாங்கினோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்கள் பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். கூட டொமேட்டோ கெச்சப்பும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, சிக்கன் பர்கர், நார்மல் பர்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, அப்புறம் சீஸோட ஒரு ஷீட்டு, இந்த இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சிக்கன் பேட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது கூடவே வந்து மயோனீஸ், கெச்சப், சாஸு, கேபேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பர்கரில் வந்து நம்மளுடைய அந்த நியூட்ரியன்ஸ் வந்து எல்லாம் கலந்துருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ ஃபேட்டுக்கு வந்து மயோனீஸ், சீஸு, அப்புறம் ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இருக்கோம். ஆல்ரெடி இது நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து மெக்டானல்ட்ஸ் போனீங்க அப்படின்னா சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டபுள் சீஸ் யார் யாருக்கும் விருப்பமாக இருக்கும் அவங்களும் வந்து டபுள் சீஸ் பர்கரை வந்து சொல்லி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டபுள் சீஸ் பர்கர் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் டபுள் சீஸ் சீட்டு வச்சுருக்காங்க. இது கூட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பேட்டி, 2 சீஸ் ஷீட்டு, இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் மாதிரி ரெட் கலரில் வச்சுருக்காங்க. க்ரீன் சில்லி அது வச்சுருப்பாங்க. கூட வந்து ஆனியன்ஸும் வச்சுருக்காங்க. இது நம்ம இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். டபுள் சீஸ் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ளேவரு. ஸ்பைசி சிக்கன் 3 பீசஸ் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். 3 பீஸ் இருந்துச்சு, இப்போ 2 தான் இருக்குது. எதிர்த்தாப்பில் வந்து என்னுடைய மனைவி அவர்கள் உட்காந்து ஒரு பீஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இது சாப்பிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. கேஎஃப்சி அளவுக்கு இல்லைன்னாலும் இது ஒரு தனி டேஸ்ட்டு. மெக்டானல்ட்ஸில் வந்து இருக்கிற சிக்கன் வந்து வேறு டேஸ்ட்டுமாக இருக்கும், கேஎஃப்சியில் இருக்க டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஸ்பைஸிங்கிறதுனால நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது. இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கான்னு. சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக சாஃப்டாக இருக்குது. பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. மெயினாக வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்றதோட இண்டிகேஷனே வந்து சிக்கனை இப்படி பிக்கும்போது அந்த ஜூஸி பார்ட் வந்து வெளியே வரும். அதுதான் நல்லா வெந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். சேஃபாக போயிட்டு வாங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.